லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்னைக்கு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாங்க. நியூ இயர் வந்தாவே நம்ம உடம்பை வெயிட்டை எப்படி கம்மி பண்ணணுன்ட்டு நம்ம யோசிப்போங்க. நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போங்க, ஆனால் ஃபாலோ பண்ண. அதனால நம்ம சேனலில் வெயிட் லாஸ் கம்மி பண்ண சிம்பிளான ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு கம்பு போட்டுக்கலாம். இதில் கால்சியம் அயன் இருக்கிறதுனால மெயின் லேடிஸ்க்கு தாங்க ரத்த சோகை வருது. அதனால கம்பு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும்னா அந்த பிரச்சனை நம்மளுக்கு கம்மியாகுது. எந்த கப்பால நம்ம கம்பு அளந்து போட்டோமோ அதே கப்பால கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கலாங்க. இதுல புரதச்சத்து நார்ச்சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே கப்பால 1/4 கப்பு நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதுல புரோட்டீன் அயன் இருக்கிறதுனால நம்ம இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவிட்டும் பாருங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாங்க. ஒரு 6 ஹவர் மினிமம் ஊறட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 6 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், 6 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறி இருக்குதுங்க. இப்போ அந்த தண்ணியெலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பருப்புங்கெல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேங்க. எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நைஸாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. ஒரு பவுலில் அதை ஊற்றிக்கலாங்க. அடுத்தது 2வது பேட்ச் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. சுத்தமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கை போட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. கை போட்டு கரைச்சி ஒரு தட்டு போட்டு மூடி மினிமம் 5 ஹவர்னால் நம்மளுக்கு புளிக்கணுங்க. பாருங்கள், இப்போ 5 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. நல்லா ஊறி வந்துட்டுக்குதுங்க. இப்போ தண்ணி பத்தலைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நம்ம எவ்வளோ மெலிசாக வேணுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தோசை நல்லா மெலிசாக வருங்க. இப்போ எண்ணெய்னா நெய்னா ஊற்றிக்கோங்க. பெரியவங்களுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுங்க, இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா செவந்து வந்தோடனே 2 பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம அரிசி போட்டு தோசை செய்வோம் பாருங்கள், அதோட இது ரொம்ப சூப்பராக வருங்க. மெலிசாக வரும். 2 பக்கம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு காரசாரமான ஒரு சட்னி செஞ்சுருக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி கம்பு தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சரி, சுகரை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உணவில் அடிக்கடி கம்பு சேர்த்துக்கினிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.